ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த vlog வந்து பொங்கல் ஷாப்பிங் vlogங்க. பார்த்துட்டு நேற்று நான் இதில் தான் வந்தேன். பாருங்க பாருங்க, வண்டியில ஏறணும்னு அந்த பஸ் பார்த்து வந்து இதே தான் சொல்லிக்கிட்டு இருக்கா. காதெல்லாம் வலிக்கு. ஆமா, ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்பாரோ. பொங்கல் ஷாப்பிங் பாக்குறோம். எங்க பாக்குறோம்? போங்கடா போங்கடா, போய் வேலையில பாருங்கடா. நாங்கள் திருநெல்வேலிக்கு தாங்க இப்போ ஷாப்பிங் போயிட்டுருக்கோம். ஃபர்ஸ்ட் எங்கள் ஹஸ்பண்ட்க்கு வாட்ச் வாங்கலான்னு ஃபாஸ்ட் ட்ராக் ஷோரூமை தேடி அலைஞ்சோம். ஒரு வழியாக கண்டுபிடிச்சி ஷோரூம்குள்ளே வந்துட்டோம். வாட்சோட கலெக்ஷன்ஸ் எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. பட் நம்ம கண்ணு மட்டும் அந்த ஹேண்ட்பேக் மேலே தான் போகுது. என்னால் ஒரு வாட்ச் தேடி கண்டுபிடிச்சிட்டோம். ஆனால் அதோட வாட்சோட ப்ரைஸ் பார்த்த உடனே நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். சரி வாட்ச் கேட்டாரேன்னு வாங்கி கொடுத்தா, பக்கத்தில் அதே ஃபாஸ்ட் ட்ராக்ல கூலர்ஸ் வேணும்னு கேட்டாருங்க. ஆனால் அவருக்கு எதுவுமே செட் ஆகலைங்க. அடுத்து எங்க போறோம்? இதுல ஒண்ணும் இல்ல, எனக்கு கோரியோ குல்ஃபி வேணும். கோரியாவா? கோரியோங்க பாருங்க. என்ன குல்ஃபி கடை? கோரியோ குல்ஃபி நல்லா இருக்கும். அது உனக்கு என்ன வேணும்? டீ வேணும். நான் இவ்வளோலாம் விட்டுட்டு வரலான்னு சொன்னேன், கேட்டியா? இப்போ உனக்கு என்ன வேணும்? சார் கேம் விளையாடணும். எங்க சார் இப்போ விளையாடணும் கேமு? சென்னை சேல்ஸ். இந்த மால்க்கு ஷாப்பிங் பண்ண போறோமா? மால். எந்த மால்? அந்த சோஃபியா. சோஃபியாவா? எங்க இருக்கு சோஃபியா? சோஃபியா யார்ல? மால் சோஃபியான்னு ஒரு மால் இங்க திருநெல்வேலில இல்ல. ஏய், திருநெல்வேலில அதுக்கு பேர் சோஃபியாவா? நீ என்ன பேசியோ? ரிலையன்ஸ் போட்டுருக்கோம்ல ஒரு பேரு. அது ட்ரெண்ட்ஸ். சோஃபியா இல்ல சித்தி, இது யாரோ புது பேரு. யாரா சோஃபியா? யார் சோஃபியா? சோஃபியானா இல்ல. யார் சோஃபியா? யார் போட்டுக்குமே? எனக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் வேணுமடா. சோனுவா? லேடிஸ் மேட்டர். என்னது லேடிஸ் மேட்டரா? பொம்பளை சோக்கு கேக்குதாடா, பொம்பளை சோக்கு. ஸோ எங்கள் ஹஸ்பண்ட் சென்னை சில்க்ஸ் கூட்டிகிட்டு போவாருன்னு நினச்சோம். ஆனால் ஃபைனலாக பிளானை மாற்றிட்டாங்க. இல்ல ஏழை இப்படி பண்றியா? கிறுக்கு மெண்டல் பண்ணலாம், செட்டா பண்ணலாம். மூஞ்சி மோரையும் பாரு, மூஞ்சி மோரையும். குட்டியா சரணா ஸ்டோர்ஸ் போயிருவோமா? சரணா ஸ்டோர்ல கேம் இருக்குமா? இவனுக்கு கேம் தொல்லை, உனக்கு என்னப்பா? எனக்கு வந்துட்டு ஐஸ்கிரீம் தான் வேணும். ஆமா முத்து, 2 பேரோட ஆசைகள் நம்ம நிறைவேற்ற வேண்டாம். ஆஃப்டர் எ லாங் டிஸ்கஷன் நாங்கள் இப்போ சரவணா ஸ்டோர்ஸ்க்கு தான் போகிறோம். அப்படியே பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது சரவணா ஸ்டோர்ஸ். திறமை எவ்வளோவென்று நீங்களே பாருங்கள். டிரைவிங்ல அவ்வளோ பெரிய ஆள் எங்க சித்தப்பா. அளவு தெரியலன்னா போய் மீட் இன்ச்சுக்கே போச்சு. அல பெண் தானே, பெண் சாஃப்டா இருப்பான்னு நினைக்காதீங்க. ஃபர்ஸ்ட் கியர் போடுங்க. சரவணா ஸ்டோர்ஸ்குள்ளே கிளம்பிட்டோம். எல்லாருக்கும் ஒரே ஜாலி. ஷாப்பிங்னாலே யூஸ்வலாக எல்லாருக்கும் ஜாலியாக இருக்கும் இல்லைங்களா? அதே மாதிரி தான் எங்கள் பசங்க எல்லாத்துக்கும் ஜாலியாக இருந்துச்சு. என் பையனுக்கு சொல்லவே வேண்டாம் ரொம்ப. ஸோ ஃபர்ஸ்ட்டு கோல்ஸ் எடுக்க போயிட்டோம். நெக்ஸ்ட்டு லேடிஸ்க்கு பிடிச்ச செக்ஷனுக்கு போயாச்சு. ஸோ சாரீஸ் செக்ஷன். இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்தோமோ இல்லையோ அதுக்குள்ளே எல்லாருக்கும் பசி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ டேரெக்டாக நாங்கள் ஃபுட் கோர்ட்டுக்கு போயிட்டோம். பசி என் பையனுக்கு இந்த எஸ்கலேட்டர் பார்த்ததும் என்ன சந்தோஷம்னு தெரியல. ஒரே ஜாலியாக அப்படியே ஓடி ஓடி எஸ்கலேட்டர்கிட்ட போய் ஏறிட்டு இருந்தான். ஒரு வழியாக ஃபுட் கோர்ட்டுக்கு வந்துட்டோம். ஸோ முதல்ல தோசை செக்ஷனுக்கு போயிட்டோம். அங்கே வெரைட்டிஸ் ஆஃப் தோசை இருக்குங்க, நிறைய வெரைட்டிஸ் இருந்துச்சு தோசை. மேடம் கலை டோக்கன் வாங்க போய் நிற்கிறாங்க. இங்கே பாவ் பஜ்ஜியும் சாட் மசாலாவும் சூப்பராக இருந்துச்சுங்க. பாவ் பஜ்ஜி ஃபோட்டோ எடுக்க மறந்துட்டோம். எச்சு ஊதுறியா உனக்கு?
நல்ல வயிறு ஃபுல் பண்ணிவிட்டு திரும்பி அகெயின் நாங்கள் ஷாப்பிங்கு கிளம்பிட்டோங்க. ஸோ ஷாப்பிங் எல்லாம் முடிச்சுட்டு பில் போட கிளம்பிட்டோங்க. பில் போட்டுட்டு ஒரு வழியாக திரும்பி வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஐம் ஸோ சாரிங்க, வீட்டுக்கெலாம் போகல, திரும்பி சாப்பிட கிளம்பிட்டோம். நாங்கெல்லாம் வயிறு நிறைய சாப்பிடணும், வஞ்சனம் இல்லாம உழைக்கணும். நிறைய நல்லா இருக்காது, வைரமணிக்கு பிரியாணி தான் நல்லா இருக்கும். வைரமளிகை. ஸோ ஒரு வழியாக வைரமளிகை ஹோட்டலுக்கு வந்துட்டோம். திருநெல்வேலியில் ரொம்ப ஃபேமஸான ஹோட்டலுங்க இது. அண்ட் இங்கே பிரியாணியும் தேங்காய் எண்ணெயில் பொரித்த நாட்டுக்கோழியும் சூப்பராக இருக்குங்க. திருநெல்வேலியிலேருந்து யாராச்சும் இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா இந்த ஹோட்டலில் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். பிரியாணினா இப்படி தாங்க சாப்பிட்ணும். கொஞ்சமாக பீஸு, கொஞ்சமாக எக்கு, கொஞ்சமாக ரைத்தா, கொஞ்சமாக ரைஸ் எல்லாத்தையும் சேர்த்து அப்படியே எடுத்து வாயில் வைக்கிறப்போ ஒரு டேஸ்ட் இருக்குமே. வாவ், ஜஸ்ட் வாவுங்க. என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு சாப்பிட்டீங்களா சித்தப்புன்னு கேட்டிருக்கேடா. என்ன சித்தப்பு சாப்பிட்டீங்களா? ஃபைனலாக கோலி சோடாவோட முடிச்சுக்கிட்டோங்க. நாங்க ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு இப்போ வீட்டுக்கு போயிட்டோம். பாய். நெல்லையப்பர் கோயில் பக்கத்துலேயே இருக்குங்க இருட்டுக்கடை அல்வா. இதுதாங்க அந்த இருட்டுக்கடை. தப்பிச்சு எப்படியாவது ஓடிவிடு. கண்ணோடு ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு நாங்கள் ஜாலியாக வீட்டுக்கு போயிட்டோங்க. இதோட இந்த vlog முடிய போகுதுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.